ஒரு விமான விபத்து. இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள்ல ஒருத்தர் அஜித் பவார் அதுல மரணமடைகிறார். இந்த துயரச் சம்பவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? இது வெறும் விபத்தா இல்ல ஒரு திட்டமிட்ட சதியா? வாங்க இதுக்குள்ள இருக்கிற மர்மங்களை நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். அடர்த்தியான பனிமூட்டம் தான் காரணமா, இல்ல விமானத்துல ஏதாவது டெக்னிக்கல் கோளாறு ஏற்பட்டதா? அதுவும் இல்லன்னா இதுக்கு பின்னால யாருடைய சதி திட்டமாவது ஒளிஞ்சிருக்கா? இந்திய அரசியலையே உலுக்கி போட்டிருக்கிற இந்த விபத்து நிறைய பதிலில்லாத கேள்விகளை எழுப்பியிருக்கு. அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் பாராமதிங்கிறது வெறும் தொகுதி கிடையாது, அது அவரோட அரசியல் கோட்டை. ஆனா அன்னிக்கு காலையில அந்த கோட்டைக்கு போன பயணம் ஒரு பெரிய சோகத்துல முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. வாங்க அந்த விமானத்தோட கடைசி நிமிடங்கள்ல என்னதான் நடந்ததுன்னு பாப்போம். பாருங்க, எல்லாமே ரொம்ப சாதாரணமா தான் ஆரம்பிச்சது. காலையில 8 மணிக்கு மும்பையில இருந்து விமானம் கிளம்புது. ஆனா ஒரு அரை மணி நேரத்துல பைலட் சொல்றாரு, வானிலை ரொம்ப மோசமா இருக்கு, கண்ணுக்கே எதுவும் தெரியலன்னு. தரையிறங்க முயற்சி பண்றாங்க, முடியல. வெறும் 11 நிமிஷம். அதுக்கப்புறம் விமானம் ரேடார்ல இருந்து காணாம போய் ஓடுபாதையில இருந்து 100 மீட்டர் தூரத்துல விழுந்து நொறுங்கிடுது. நினைச்சு பாருங்க, சில நிமிடங்கள்ல மொத்த கதையுமே தலைகீழா மாறிடுச்சு. அப்பப்பா, அந்த விபத்தோட தாக்கம் மிக கோரமா இருந்துச்சு. விமானம் தரையில மோதின வேகத்துல அதோட எரிபொருள் டேங்க் வெடிச்சு சிதறி இருக்கு. அஜித் பவார் உட்பட 5 பேர் அந்த இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்தாங்க. இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, பவாரோட உடலை அவரோட கை கடிகாரத்தை வச்சுதான் அடையாளம் காண முடிஞ்சது. சரி, இந்த விபத்து நடந்த விதம் புலனாய்வாளர்களுக்கு ஒரு பெரிய புதிரை உருவாக்குது. இது நிஜமாவே மோசமான வானிலையால் நடந்த விபத்தா, இல்ல விமானத்துல திடீர்னு ஏற்பட்ட டெக்னிக்கல் கோளாறா? இப்போதைக்கு 2 முக்கியமான தியரிஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இங்கதான் பாருங்க, கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஒரு பக்கம் பைலட் கடைசி நேரத்துல பனிமூட்டம் அதிகமா இருக்கு, லேண்ட் பண்ண முடியலன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்ச சில ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வானிலை அவ்வளோ மோசமா இல்லையே, இது ஒருவேளை மெக்கானிக்கல் பிரச்சனையா இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல யாரு சொல்றது உண்மை? அதிகாரப்பூர்வமா வானிலை தான் காரணம்னு சொல்லப்பட்டாலும் சில விஷயங்கள் சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. விபத்துக்குள்ளான அந்த விமானம் 16 வருஷம் பழசு. அது மட்டும் இல்ல, அந்த விமானத்தை இயக்குற அதே கம்பெனியோட இன்னொரு விமானம் போன வருஷம் மும்பையில விபத்துக்குள்ளாகிருக்கு. இது வெறும் தற்செயலா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதோ இருக்கா? பொதுவாவே ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் இந்த மாதிரி மர்மமான முறையில இறக்கும்போது அதுக்கு பின்னால சதி இருக்குமோன்னு சந்தேகங்கள் கிளம்புறது சகஜம்தான். இந்த விபத்தும் அதுக்கு விதிவிலக்கில்ல. இப்போ இந்தியாவின் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் இந்த சந்தேகங்களுக்கு வலுவான ஒரு குரல் கொடுத்திருக்காரு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இது வெறும் விபத்து இல்ல, இது ஒரு சதியா இருக்கலாம்னு நேரடியாவே ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அஜித் பவார் பாஜக கூட்டணிக்கு ஒரு அச்சுறுத்தலா இருந்தாருன்னு அவங்க சொல்றது இந்த துயர சம்பவத்துக்கு ஒரு புத்தம் புதிய அரசியல் பரிமாணத்தை கொடுக்குது. உண்மையா சொல்லப்போனா இந்த மாதிரி சந்தேகங்கள் இந்தியாவுக்கு புதுசில்ல. சிடிஎஸ் பிபின் ராவத், சஞ்சய் காந்தி, ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டின்னு இந்தியாவோட முக்கிய தலைவர்களோட திடீர் விபத்து மரணங்கள் எப்போதுமே இந்த மாதிரி சதி கோட்பாடுகளோட தான் இணைச்சு பார்க்கப்பட்டிருக்கு. இப்போ அஜித் பவாரோட மரணமும் அந்த நீண்ட பட்டியல்ல சேர்ந்திருக்கு. சரி, இவ்ளோ சர்ச்சைகளும் சதி கோட்பாடுகளும் ஏன் இவரை சுத்தி வருது? இந்த விபத்து ஏன் இந்திய அரசியல்ல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? அத புரிஞ்சுக்க முதல்ல அஜித் பவாருங்கிற அந்த அரசியல் ஆளுமையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். 6 இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. அஜித் பவார் மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சரா பதவி வகித்ததோட எண்ணிக்கை. இந்த ஒத்த நம்பரே போதும் இந்தியாவோட மிக முக்கியமான மாநிலங்கள்ல ஒன்னான மகாராஷ்டிராவுல அவரோட செல்வாக்கு எவ்வளோ ஆழமா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு. யோசிச்சு பாருங்க, அஜித் பவார் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. 30 வருஷமா அமைச்சர், தொடர்ந்து 8 தடவை எம்எல்ஏன்னு மகாராஷ்டிரா அரசியல் களத்துல அவர் ஒரு ராஜாவா இல்லாட்டியும் கூட ஒரு கிங் மேக்கரா திகழ்ந்தார். பல நேரங்கள்ல அவரோட ஒரு முடிவுதான் அரசாங்கத்தோட தலையெழுத்தையே தீர்மானிச்சிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 2019ல ஒரே ராத்திரியில பாஜக கூட கூட்டணி வச்சு வெறும் 80 மணி நேரத்துல கவிழ்ந்த அந்த அரசாங்கம். அப்புறம் 2023ல தன்னோட சொந்த மாமா சரத்பவாரோட கட்சியே உடைச்சு மறுபடியும் பாஜக கூட கைகோர்த்தது. இந்த 2 அரசியல் பூகம்பங்களுக்கும் மையப்புள்ளியா இருந்தவரே அஜித் பவார் தான். ஆனா இந்த அதிகாரமிக்க கரியருக்கு இன்னொரு பக்கமும் இருந்துச்சு. அஜித் பவாரோட அரசியல் வாழ்க்கை கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் சர்ச்சைகளால சூழப்பட்டிருந்தது. இதுதான் பெரிய சர்ச்சையே கிளப்புச்சு. அமலாக்கத்துறை ரைடுகள், 1000 கோடி ரூபாய் சொத்து முடக்கம்னு சட்ட சிக்கல்கள்ல அவர் இருந்த சமயத்துல தான் அவர் பாஜக கூட கூட்டணிக்கு போனாரு.
அவர் கூட்டணிக்கு போன மறுநாளே அவர் மேல இருந்த வழக்குகள் எல்லாம் முடிச்சு வைக்கப்பட்டதா செய்திகள் வந்துச்சு. இது ஒரு அரசியல் டீலா இல்ல சட்டப்படியான நடவடிக்கையாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய விவாத பொருளாவே இருக்கு. சரி, இத்தனை கதைகள், இத்தனை தியரிஸ், இதுக்கெல்லாம் பதில் எங்கிருந்து தான் கிடைக்க போகுது? இப்போ எல்லாருடைய கவனமும் அதிகாரப்பூர்வ விசாரணை பக்கமா திரும்பியிருக்கு. உண்மையை கண்டுபிடிக்க புலனாய்வாளர்கள் இப்போ 2 முக்கியமான தடயங்களை தேடிட்டு இருக்காங்க. ஒன்னு, விமானத்தோட கருப்பு பெட்டி, அதாவது பிளாக் பாக்ஸ். அதுல தான் விமானத்தோட டெக்னிக்கல் டேட்டாலாம் இருக்கும். 2வது, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அதுல பைலட்களோட கடைசி நேர உரையாடல்கள் பதிவாகி இருக்கும். இந்த 2ம் கிடைச்சா அந்த கடைசி நிமிடங்கள்ல என்ன நடந்ததுங்கிற ரகசியம் வெளிவரும். கடைசியா ஒரே கேள்விதான், அந்த விமானத்தோட கருப்பு பெட்டி என்ன ரகசியங்களை உள்ள வச்சிருக்கு? அது மோசமான வானிலையோட கதையை சொல்லுமா, இல்ல ஒரு அரசியல் சதியோட முதல் அத்தியாயத்தை தொடங்கி வைக்குமா? பதில்கள் இப்போதைக்கு அந்த சிதைவுகளுக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த விபத்தோட அரசியல் அதிர்வலைகள் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு.